Viewers, welcome back to my channel. First of all, ஒரு பெரிய அப்பாலஜிஸ். நேற்றுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னால் சரியாக ஆடியோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நான் மைக் வாங்கிட்டேன். இன்னிலேருந்து உங்களுக்கு பெட்டர் ஆடியோ வரதுக்காக நான் கேரண்டி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க மாம்பழம், அதாவது வெஸ்ட் மாம்பழமில் இருக்க காந்தி ஸ்ட்ரீட் மார்க்கெட்னு சொல்லி சொன்னால் தெரியும். ஸோ அங்கே இருக்க பபுள் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? என் பேர் ரகுராம். ஸோ எத்தனை வருஷமாக ப்ரோ இந்த ஷாப் வச்சுருக்கீங்க? ஒரு 4 இயர்ஸாக இருக்குது ப்ரோ ஷாப்பிங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் அதாவது? எக்ஸாக்ட் லொக்கேஷன் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் ப்ரோ. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 750 மீட்டர்ஸில் வந்துடும். ஓகே. அப்புறம் வந்து இங்கே கிட்டு பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்குது, அது பக்கத்தில் தான் இருக்குது ஷோரூம். இல்லை எக்ஸாக்ட் லொக்கேஷனாக எல்லைமன் கோவில் இருக்குது, அது பக்கத்து பில்டிங் தான் நம்ம கடை. சரி, ஓகே ப்ரோ. எந்தெந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லை ஃபார்மல்ஸ் கேஷுவல்ஸ் எல்லாமே? நம்ம மென்ஸுக்கு தேவையான எல்லா ரெகுலர் மூவிங் ஐட்டம் லைக் காட்டன், லைக்ரா, ஷார்ட்ஸ்லேருந்து டிஷர்ட்ஸ்லேருந்து ஷர்ட்ஸ்லேருந்து எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்கோம். எல்லாமே மிக்சடாகவே இருக்கும், எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும் நம்மக்கிட்ட. ஓகே, பட் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது மென்ஸ் ஆக்சசரிஸ்னால் நமக்கு வந்து பெல்ட்ஸும் வேலட்ஸும் மட்டும் லெதரில் பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே ஃபுல்லாகவே கிளாத்திங் மட்டும் தான். ப்ரோ, இது இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எதாவது போடுவீங்களா? ஆஃபர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லாமே காம்போ ஆஃபர்ஸ் நம்ம கடையில் என்றைக்குமே இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் தந்துடுறேன், அதில் கேட்டலாகில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எல்லாமே அதில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சொன்ன மாதிரி நான் உங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் அண்ட் ஷாப் டீட்டெயில்ஸ், அவங்க மொத்த டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களை காட்ட முடியுமா ப்ரோ? காட்டலாம் ப்ரோ. நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது ரோஸில். நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு 2-3 காட்டுறேன். அதை தவிர்த்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும், எல்லாமே நம்மளோட கடையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன அவைலபிள் இருக்குது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா நம்மக்கிட்ட கேட்டலாக் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா நம்ம கடையில் என்னென்ன இருக்குன்றதை ஃபுல்லாகவே கஸ்டமர்ஸ் ஈஸியாக பார்த்துக்கலாம். சரி, ஓகே ப்ரோ. கலெக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போது சைஸ் வந்து ஒரு சிலர் ரொம்ப லீனாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட சைஸஸ் வந்து எஸ், எம், எல், எக்ஸ்எல், XXL. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்குலாம் கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி ப்ரோ கிடைக்கும்? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செஸ்ட் சைஸ் 36லேருந்து ஆரம்பித்து 46, 48 வரைக்கும் வச்சுருக்கோம் டிஷர்ட்ஸில். ஷர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் கலெக்ஷன் தான். அந்த டைமில் இப்போ கஸ்டமர்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம சோர்சிங் பண்ணி கொடுத்துருவோம். சம்டைம்ஸ் வந்து நம்மக்கிட்டே ஸ்டாக் இருக்கும். டிஷர்ட்ஸ் வந்து என்றைக்குமே ஸ்டாக் இருக்கும். ஷர்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம், கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். உங்களோட ஃபிசிக் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ எந்த சைஸில் வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 44 போடுறீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா 44ல் என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கோ எல்லாமே அனுப்பிச்சிடலாம். எல்லாமே கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டலாகில் அனுப்பிச்சிடலாம், எல்லாமே செக் பண்ணி. எத்தனை நாளில் ப்ரோ கிடைக்கும் இஃப் இன் கேஸ் இந்த மாதிரி நம்ம கேட்டிருந்தோம்னா? இப்போ நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் இருந்தால் இமீடியட்டாக கொடுத்துருவோம் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறாங்கன்னா 5 மணிக்குள்ளே ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நாளைக்கே அவங்க போய் ரீச் ஆகிடும். தமிழ்நாடு நாளைக்கே ரீச் ஆகிடும், 100% நாளைக்கே ரீச் ஆகிடும். ஓவரால் தமிழ்நாட்டோட நீங்கள் கொரியரும் பண்ணுறீங்களா? ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறோம் ப்ரோ, எல்லா ஊருக்குமே டெலிவரி பண்ணுறோம். எங்களோட ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வந்து ஸ்டாக் அரைவல் வெறும்னா அப்புறம் கஸ்டமரோட ரிவ்யூஸ் இது மட்டும் தான் போட்டு வச்சுருப்போம், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க ஆல் ஓவர் இந்தியாவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அவங்க கொடுக்குற கலெக்ஷன்ஸ், உங்களுக்கு எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் ரிப்ளை பண்ணி இந்த கலெக்ஷனோட டீட்டெயில்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, சொன்னதுக்கப்புறம் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா உங்களுக்கு இவங்களே கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. அது ஸ்பெசிஃபிக் டேஸில் உங்களுக்கு வந்து டெலிவரி. இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே எத்தனை பேர் வந்து கொரியருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எத்தனை பேர் கொரியர் வந்து அனுப்ப ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் டெல்லி வேறு எங்கேயோ இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம்.
வாலெட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இது பிராண்டட் வாலெட்ஸாகவே இருக்குது. ஏதாவது ஒரு 2-3 வாலெட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியும்? தாராளமாக ப்ரோ காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா லீவைஸு இது பார்த்தீங்கன்னா ரக்கடாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு 100% லெதர் தான். ஸோ ஃபேப்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பியூர் லெதர். ஆக்சுவலாக 3 லெதர்ஸில் வரும். கோட் லெதர், பஃபலோ லெதர், ஷீப் லெதர். தொட்டு பார்க்க வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. இது சூப்பராக இருக்கும். லைஃப் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸ் வச்சுருக்கும். அந்த மாதிரி தான் வரும் குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டாமி ஹில்ஃபிகர்ஸ். இதெல்லாம் வந்து கோட் லெதர் சாஃப்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரக்கடாக இருக்காது, சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து உள்ள காயின் பவுச் வச்சு வரும், காயின் இல்லாமல் வரும். இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிகே. வாலெட்ஸோட ப்ரைஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 to 500. என்னடா ரேஞ்ச் அதிகமாக சொல்கிறேன்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போ ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 6 இயர்ஸ் வாரண்டி. கண்டிப்பாக காஸ்ட் வர்த்தி தான் ப்ரோ இது. ஏன்னா இது தொடும்போதே வந்து அதோட ஃபீல் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் குட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்கி மாடல். இப்போ ஃபேப்ரிக் வைஸ் இப்போது இதில் லெதர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இப்போ 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்குலாம் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு லைஃப் வருமானு கிடையாது. நம்மனா ஒரு 3 months கேரண்டியே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்ஸ் கொஞ்சம் பாருங்களேன். ஃபுல்லாக லேவிஸோட பிராண்டோடது. இன்னும் சொல்லப்போனால் நான் போடுற பாதி ட்ரெஸ்ஸஸ் இங்கே எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ். ஃபார்மல்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார்மல்ஸ் இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ்லாம் ஓகே ப்ரோ. டிஷர்ட்ஸோட ரேஞ்சஸ் ஸ்டார்டிங் டிஷர்ட்டோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 piece 1000, 5 piece 1000 அந்த மாதிரி காம்போஸில் நிறைய வரும். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுக்கணுனால உங்களுக்கு 200, 250 அஃபோர்டபிலிட்டியாக இருக்கும். ஆஃப் ஹேண்டில் இருக்கும். இப்போ ஃபுல் ஹேண்டு போகிறீங்கன்னா ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆஃப் ஹேண்டை கம்பேர் பண்ணும்போது பிராண்ட் வைஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபேப்ரிக் வைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டிஷர்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கா, இல்லை ஷர்ட்ஸ் எல்லா நம்ம கடையில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்க்குமே ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கும் ப்ரோ. ஷர்ட்ஸுக்கும் காம்போ ஆஃபர் இருக்குது, பேண்ட்டுக்கும் காம்போ ஆஃபர் இருக்குது. ஷார்ட்ஸு ட்ராக்ஸ்லாம் நம்ம கடையில் ரெகுலராக மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கும் பெஸ்ட்டாக காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. இன்னொன்று வெறும் இந்த 3 பேண்ட் அப்புறம் இந்த 3 டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கா, இல்லை பேண்ட்டு ஷர்ட்டு பெல்ட் அந்த மாதிரி ஷர்ட் காம்போ, லைக்ரா பேண்ட் ஷர்ட் காம்போ இருக்குது, காட்டன் பேண்ட் ஷர்ட் காம்போ இருக்குது. அது எல்லாமே நம்மளோட லிஸ்டிங்கில் கேட்லாகில் போட்டு வச்சுருப்போம். அந்த சைஸ் வைஸ் செட் வைஸ் போட்டு வச்சுருப்போம். அதில் பார்த்து கூட கஸ்டமர் சூஸ் பண்ணி அதில் எடுத்துக்கலாம். சரி ஓகே ப்ரோ. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஷாப்பில் என்னடா எல்லாமே கவர் போட்டு வச்சுருக்காங்க, எதுவுமே காட்ட மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து நம்மளோட ஷாப்போட கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கனாலே நம்ம கடையில் இருக்கிற எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வித் ப்ரைஸு, காம்போ ரேட் எல்லாமே அதில் போட்டு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 கேட்டலாக் கிட்ட போட்டு வச்சுருப்போம். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் தரேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எங்களோட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா டெய்லி ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்துடும், இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்துடும். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஏன் எங்களால் காட்ட முடியல அப்படின்னா எங்களோட ஷாப் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ வந்து டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக வரும். ப்ளஸ் எங்களால் வந்து கவர் இல்லாமல் வைக்க முடியாது. ஷாப்பும் ரொம்ப சின்னது. ஸோ ஒரு 100 square feet மென்ஸ் வேருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம். எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறோம். அதனால தான் வந்து எல்லாமே கவர்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எடுத்து காட்ட முடியல என்னால். ஏன்னா எங்களோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கில் போய் பாருங்கள், கேட்லாகில் செக் பண்ணுங்கள். எல்லாமே போட்டிருப்போம். சைஸ் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸுக்கு எல்லாமே போட்டிருப்போம். டெய்லி வர கலெக்ஷன்ஸ் அன்னன்னைக்கு கொடுக்குற கொரியர் ஆர்டர்ஸ் எல்லாமே அன்றைக்கி சேம் டே டிஸ்பேச் ஆகிடும். நமக்கு ப்ரொஃபஷனல் கொரியரு, எஸ்டி கொரியரு, ப்ளூ டாட் எல்லாருமே நமக்கு வந்து டைப்பில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 மணிக்குள்ளே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பேமெண்ட் போடுறீங்க. என்ன ப்ரோ நீங்கள் கூகுள் பேயில் பணத்தை வாங்கிட்டு ப்ராடக்ட் அனுப்பாமல் போயிடுவீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா எங்களோட ஹைலைட்ஸில் வந்து 3 டேப் தான் இருக்கும். ஸ்டாக் அரைவல், ரிவ்யூஸு, அப்புறம் வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக். இது 3 மட்டும் தான் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. தமிழ்நாடுனா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் ஆகிடும். நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு கையிலே கிடச்சிரும். நீங்கள் ஒரு 5 மணிக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் 6 மணிக்கெலாம் டிஸ்பேச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டே நீங்கள் ட்ராக்கிங் ஐடி வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கையில் சேர்ந்துடும் கண்டிப்பாக. அவுட் சைடு தமிழ்நாடு இப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து யார் பார்ட்னர் பண்ணியிருக்கோன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் நாங்கள் அனுப்பிடுவோம். இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த கொரியரும் வராதுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் கூட டெலிவரி பண்ணிவிடுவோம். அதுவும் நமக்கு நம்ம ஷாப்லேருந்து ஒரு 10 மீட்டர் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டு ட்ராக்கிங் ஐடி உடனே கொடுத்துருவோம். ஸ்பீட் போஸ்ட்டில் வர ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா,
ஸ்பீட் போஸ்ட்டோட சர்வீஸ் எப்படி இருக்கும், இந்தியா போஸ்ட் சர்வீஸ் எப்படி இருக்கும்னா சேஃப் அண்ட் செக்யூர். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். மற்ற கம்பெனி மாதிரி ஃபாஸ்ட்டாக வராது, கொஞ்சம் டிலே ஆகும், 1 நாள் இல்லை 2 நாள் டிலே ஆகும். பட் ஆனால் கண்டிப்பாக சேஃபாக வந்து சேர்ந்துடும். நீங்கள் எங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து வாட்ஸ்அப்பில் எங்களால் கொடுக்க முடியும். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக பார்த்துக்கலாம் அதில். ஓகேங்களா? தேங்க்யூ. இன்னொன்று, இப்போ இன்கேஸ் அந்த கஸ்டமர்ஸ்க்கு எந்த பயமும், இப்போ இன்கேஸ் அவங்களுக்கு வந்து டெலிவர் ஆன அப்புறம் பீசஸ் வந்து இந்த மாதிரி டேமேஜ் பீசஸ் ஏதாவது இருக்குது, 100% எல்லாமே நல்ல இது பீஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது? கண்டிப்பாக ப்ரோ எங்கேருந்தோ ஆர்டர் போடுறாங்க கஸ்டமர். நம்ம கடை இங்கே சென்னையில் இருக்குது. எங்கேருந்து வேணால் ஆர்டர் போடுவாங்க கஸ்டமர். ஸோ கஸ்டமர் தான் முதல்ல முக்கியம். அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு டேமேஜ் இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சிட்டாங்கன்னா போதும், டேமேஜ் இருக்குது, சைஸ் பத்தலை, கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன் போட்டால் அடுத்த நாள் அந்த ப்ராடக்ட்டில் சைஸ் இல்லைனா கூட வேறு எந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீசன் டைமில் இருக்குது, இப்போ நமக்கு ஒரு 5 செட்டு ஷர்ட்ஸ் வருது, ஒரு கஸ்டமர் ஒன்று எடுத்துட்டாங்க, அதே சைஸில் வேறு பீஸ் அவைலபிலிட்டி இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னா கஸ்டமர்கிட்ட கேட்போம், ப்ரோ உங்களுக்கு ரீஃபண்ட் வேணுமா, இல்லைனா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வேறு ப்ராடக்ட் எதாவது எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா ஸ்டாக் அதே இருந்ததுன்னா நாங்கள் அனுப்பிடுவோம், 100% அனுப்பிடுவோம். ஏன்னா உண்மையை சொல்லிடணும் இல்லைங்களா? கண்டிப்பாக 100% அனுப்பிடுவோம். அப்படி இல்லை அவங்க கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு வேண்டாம் ரீஃபண்ட் தான் வேணும்னா தாராளமாக தைரியமாக ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்தே நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா எங்கேருந்தோ ஆர்டர் பண்ணுறாங்க, நம்ம கடை இங்கே வச்சுருக்கோம், இங்கே வந்து அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்றது நம்ம கஸ்டமர் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவோம். இப்போ நாங்கள் எங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வித்தின் 5 to 10 minutes உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பேக் ஆகி உங்களுக்கு ஃபோட்டோ வந்துடும். அதே வாட்ஸ்அப்பில் வித் அட்ரஸ் பின்கோடு. ஏன் நாங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமர் ட்ரஸ்ட்டு, காசு கொடுத்தோடனே அவங்க வேலை பார்த்துட்டாங்கன்னு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அட்ரஸ் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து பின்கோடு தப்பாவோ ஃபோன் நம்பர் தப்பாவோ டோர் நம்பர் தப்பாவோ எழுதிடுவோம்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு அது தெரியாது. அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு தடவை படிச்சுக்குவாங்க, ஓகே நம்ம அட்ரஸ் கரெக்டாக எழுதிருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து அந்த இதிலே சொல்லிடுவாங்க, ப்ரோ நீங்கள் இந்த நம்பர் ஆட் பண்ணுங்கள், நியர்பை லேண்ட்மார்க் போடுங்க, இந்த இடத்த வந்து லேண்ட்மார்க்காக போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படியே நாங்கள் உடனே திருத்தி மாற்றி அனுப்பிச்சிடுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக டெலிவரி ஆகுமோ அவ்வளோ சீக்கிரமாக டெலிவரி ஆகிடும். சூப்பர் ப்ரோ. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க ஃபேஸ்லேயே வந்து தெரிஞ்சுது. கண்டிப்பாக. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, இந்த கஸ்டமர் கிட்ட பார்த்ததில்ல, உங்ககிட்ட இல்லைன்ற வேர்டு நான் உங்ககிட்ட வந்து நோட் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க கேட்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து நோட் பண்ணேன். நீங்களும் எல்லா கலெக்ஷன் உங்ககிட்ட இருக்க கலெக்ஷன் எல்லாம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக. நான் கஸ்டமரோட ஃபேஸ் தான் ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு தான் அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போயிருந்தார். கண்டிப்பாக. இப்போ ஏன் அந்த கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக போனார்னா, நேத்திக்கு வந்து நம்ம கிட்ட என்கொயரி பண்ணிட்டு போனார். எனக்கு வந்து இந்த சைஸில் ஸ்டாக் இருந்தால் சொல்லுங்கள். அவரோட ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 to 26, ரொம்ப லீனாக இருப்பார். அவருக்கு வந்து கரெக்டாக என்ன சைஸ் எது பத்தும் எல்லாமே அவர் காட்டக்கூடாது, எல்லா சைஸும் நம்மக்கிட்ட இருக்கும். அவருக்கு என்ன பத்தும், அவர் பர்டிகுலராக இந்த கலர் வேணும்னு கேட்குறாரு, நம்மக்கிட்ட இருக்கா சோர்ஸ் பண்ண முடியுமா, ஒரு நாள் டைம் கொடுங்க, நம்ம கடையில் என்னென்ன இருக்கும் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், லென்த் மெஷர்மெண்ட் எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. ஓகே நம்ம ஹிப் சைஸ்க்கு கரெக்டாக அனுப்புகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜீன்ஸ் வந்து 34 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 34 கரெக்டாக என்ன ப்ராடக்ட், இப்போ ஷார்ட்ஸ் கேட்குறீங்க, ஷார்ட்ஸ் கேட்டிங்கன்னா எப்படி சைஸ் சொல்லுவீங்க, ப்ரோ எல்லும்பாங்க, எக்ஸ்எல்லும்பாங்க, XXLம்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஹிப் சைஸ் வந்து ஜீன்ஸ் பேண்ட்னா கரெக்டாக தெரியும். அப்போ ஜீன்ஸ் பேண்ட்டில் ML XL வாங்க மாட்டாங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு ஃபார்மல் பேண்ட்னு எடுப்பாங்க, 34 கொடுங்க 36 கொடுங்க அப்படி சொன்னாங்கன்னா நாங்கள் அதே வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுவோம். ப்ரோ இந்த கலர் தான் இருக்குது, இந்த சைஸ் ஹிப் சைஸ் கரெக்டாக வருது, உங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக வரும் அட்ஜஸ்டபுளாக வராதுன்றதை கொண்டு எல்லாமே சொல்லுவோம். இதே ஷர்ட் எடுக்கிறாங்கன்னா ஹைட்டு லென்த்து செஸ்ட்டு சைஸ் என்ன வருதுன்றது மொத்தமாக சொல்லிவிடுவோம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஓகே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் சைஸ் தான் கண்டிப்பாக வரும். சில பேருக்கு டம்மி இருக்கும்போது அவங்க என்ன கேட்பாங்க, ப்ரோ எனக்கு கொஞ்சம் வயிறு அதிகமாக இருக்குது, அப்போ வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க, செஸ்ட் சைஸோட எக்ஸ்ட்ரா போடுங்க, அது என்ன ஃபிட்டுன்னு கேட்பாங்க, ரெகுலர் ஃபிட்டா ஸ்லிம் ஃபிட்டா, நிறைய ஃபிட் இருக்குது, டெய்லர்ட் ஃபிட் நிறைய ஃபிட் இருக்குது. ஸோ நம்ம அவங்க என்ன கேட்குறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா டக்குன்னு அவங்களுக்கு ஏற்ற ப்ராடக்ட் நம்ம அமைச்சிடலாம். இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து ஃபோட்டோ பார்த்துட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கு அனுப்புங்கம்பாங்க, பட் ஆனால் அவங்க சைஸ்லேயே இருக்காது. அவங்க வேணும்னு சொன்னால் கூட முதல்ல உங்கள் சைஸ் என்னன்னு சொல்லுங்கள், உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள், அப்போ தான் வந்து நாங்கள் மெஷர் பண்ணி கரெக்டாக அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அது பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, எங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் திரும்ப வராது, கஸ்டமர் திரும்ப ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்களோட சைஸ் நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ கேட்குறாங்க லாஸ்ட் டைம் இது வாங்கியிருக்காங்க, ஸோ அப்போ அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்டில் வந்து ஷார்ட் சைஸ் வருதுன்னா நாங்கள் சொல்லிவிடுவோம், ப்ரோ இதில் வந்து இந்த சைஸ் தான் நீங்கள் லாஸ்ட் டைம் வாங்கியிருக்கீங்க, ஸோ இதில் வந்து உங்களுக்கு இது கொடுத்தா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவோம். ஸோ ரிட்டர்ன் கம்மியாகும், கஸ்டமரும் ஹாப்பி ஆகிடுவாங்க, நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு டெலிவரி ஆகிடும், ஸோ அவங்களும் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. ஒரு நிமிஷம். சரி ஓகே ப்ரோ, இப்போது சொன்னதெல்லாம் ஓகே, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ இப்போ என்னோடய சேனல் நேம் சொல்லி வரவங்களுக்கு நீங்கள் என்ன ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது போட்டு தருவீங்களா ப்ரோ? கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம் ப்ரோ. நம்ம உங்கள் சேனலில் எல்லாருக்குமே நம்ம காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ உங்கள் சேனல் பேரை கேட்டு வராங்க சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ காம்போ ஆஃபர்ஸ் சில பேரால் எடுக்க முடியாது, எனக்கு 4 பீஸ் வேணாம் 3 பீஸ் வேணாம் 1 தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது வந்து எங்களால் ஒரு பீஸ் வந்து காம்போ ரேட்டில் வந்து நார்மலாக கொடுக்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த மார்ஜினே அவ்வளோதான் இருக்கும். ஸோ உங்கள் சேனல் பேர் வந்து சொல்லி வந்தாங்கன்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 பீஸ் டிஷர்ட் இல்லை 5 பீஸ் டிஷர்ட் ₹1000 வருதுன்னா அதோட சிங்கிள் ப்ரைஸ் என்ன ஒரு நார்மலாக எடுத்தாங்கன்னா 250 300 அந்த மாதிரி வரும். அப்போது காம்போ ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட சிங்கிள் பீஸ் ரேட்டுக்கே நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க, உங்கள் சேனலில் வந்து கேட்குறாங்க, இப்போ ஒரு டிஷர்ட் எடுக்கிறாங்க, அது 250 ரேட்டு வருதுன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே. காம்போ ப்ரைஸாக எடுத்திங்கன்னா 5 பீஸ் 1000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 250 கொடுக்காம உங்கள் சேனல் பேர் கேட்டு வந்தாங்கன்னா அது வந்து சிங்கிள் பீஸோட ரேட் என்ன 200 கொடுத்துரும். அந்த பெஸ்ட் ஆஃபர் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாகவே பெஸ்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு கம்மி கொடுத்தோம்னா நமக்கு மார்ஜினும் கிடைக்காது. என்னால் எவ்வளோ பெஸ்ட் பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் பண்ணி தரோம் கண்டிப்பாக. சூப்பர் ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மாமிஸ் பிரின்ஸ்ன்ற நீங்கள் கோடை நீங்கள் அவைல் பண்ணி இந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், ஷாப் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் ஆனால் நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோ டிசைன்ஸ் அண்ட் அவ்வளோ மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் இவங்க குடவுன் வச்சுருக்காங்க, குடவுன்லேருந்து கூட இம்போர்ட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்ததா, இல்லை ஷர்ட் இந்த மாடல் வேணும் அந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் இவங்களோட டைரக்ட் வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ரீச் பண்ணி பாருங்கள். ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லொக்கேஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கைஸ், உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பொறுத்து நான் அடுத்தடுத்த சீரீஸ் மாதிரியே நான் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்து நான் பபிள் ஷாப்க்கு வந்து நான் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸையும் நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோஸை நம்ம ரேப் பண்ணிக்கலாம் இதோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாமிஸ் பிரின்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.